Welcome to Ambience Academy. So medical counseling finally going to start. So Tamil Nadu counseling கான notification வந்து registration application ரெஜிஸ்டர் பண்றதுக்கான டெட்லைன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ரீசெண்டா தான் நமக்கு ஆல் இந்தியா கோட்டாவுக்கான அந்த நோட்டிபிகேஷன் வந்தது. அண்ட் அதோட ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு நாளை மறுநாள்ல இருந்து என்ன ஆக போகுது, ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரவுண்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆல் இந்தியா கோட்டாவில் உள்ள ரூல்ஸும் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான டிஃப்ரெண்ட் ரவுண்ட்ஸ்க்கான ரூல்ஸும் டிஃப்ரெண்டாக இருந்தது. சிம்பிளான எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நமக்கு சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும் போய் ஜாயின் பண்ணால் போதும். அந்த ஃபிசிக்கலாக நம்ம அப்கிரேட் கொடுத்தோம்னா ஃபிசிக்கலாக போக வேணாம் அப்படிங்கிறது ஆல் இந்தியா கோட்டாவில் உள்ளது. பட் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல உள்ள ரூல்ஸ் என்ன, நீங்க கன்ஃபார்மா ஜாயின் பண்ணாலும் சரி அப்கிரேட் பண்ணாலும் சரி நீங்க கண்டிப்பா அந்த அகாடமிக்கு போகணும், அப்படி அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆல் இந்தியா கோட்டால டிஃப்ரெண்ட் ரவுண்ட்ஸ்க்கான ரூல்ஸும் தமிழ்நாடு கவர்மெண்டோட கவுன்சிலிங்ல டிஃப்ரெண்ட் ரவுண்டுக்கான ரூல்ஸும் வேறையா இருந்தது. ஸோ அதனால ஃபர்ஸ்டே தமிழ்நாடு கவர்மெண்டோட நோட்டிபிகேஷன் வந்தது. அப்புறமா தான் என்ன வந்தது, ஆல் இந்தியா கோட்டாவுக்கான அந்த ப்ராஸ்பெக்டஸ் அந்த நோட்டிபிகேஷன் வந்தது. அப்போ நாம எல்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அதோட கவுன்சிலிங்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஆல் இந்தியா கோட்டாவுக்கு ஏற்ற மாதிரி இவங்களும் மாற்றுவாங்க அப்படின்னு நாம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இப்போ ஒரு நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துற அந்த ஸ்டேட் கவுன்சிலிங்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களோட நோட்டிபிகேஷன் அவங்களோட ப்ராஸ்பெக்டஸ்ல எப்படி இருந்ததோ அப்படிதான் இருக்க போகுது. அதுல எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ செக்யூரிட்டி டெபாசிட் ஆல் இந்தியா கவுன்சிலிங் ஸ்டேட் கவுன்சிலிங் வேறையா இருக்குது. ஸோ செக்யூரிட்டி டெபாசிட்ல பிரச்சனை கிடையாது, ஏன்னா அது நமக்கு ரீஃபண்ட் ஆயிரும். ஸோ அதனால அதை பத்தி ஒரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பட் அந்த ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 4 வரைக்கும் ஆல் இந்தியா கோட்டாவுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் வேறையா இருக்குது. ஸோ அதனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா இல்லை அப்படின்னா நமக்கு ப்ராப்ளமும் கிரியேட் ஆகும். ஸோ அதனால அந்த ஆல் இந்தியா கோட்டாவில் டிஃப்ரெண்ட் ரவுண்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் ஸ்டேட் கவர்மெண்ட்ல உள்ள ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் டீடைல்டா நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா நீங்க இதை கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, கிளியர்? ஐ ஹோப் வீடியோ இஸ் வெரி கிளியர் டு யூ. இப்போ பாருங்க, ஆல் இந்தியா கோட்டா இது ஸ்டேட் கவர்மெண்ட் கவுன்சிலிங். ஸோ அது ஆல் இந்தியா, இது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் மீன்ஸ் ஹியர் வி ஆர் மென்ஷனிங் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் மெடிக்கல் கவுன்சிலிங். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரவுண்ட் 1ல உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா இது எல்லாமே. ரவுண்ட் 1ல நமக்கு சீட் அலாட் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுவோம், வி ஆர் எலிஜிபிள் ஃபார் செகண்ட் ரவுண்ட். ஸோ அலர்ட் ஆகலைன்னா பிரச்சனை கிடையாது, செகண்ட் ரவுண்டுக்கு போயிடுவோம். அலர்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இப்போ ஆல் இந்தியா கோட்டால உங்களுக்கு அலர்ட் ஆயிடுச்சு, ஆனா நீங்க அந்த காலேஜை அக்செப்ட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், ஒண்ணுமே ஆகாது. அதுக்கு பேர் என்னது, ஃப்ரீ எக்ஸிட். அப்போ ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எந்த ஒரு பெனால்ட்டியும் இல்லாம நம்ம என்ன பண்ணிடுவோம், செகண்ட் ரவுண்டுக்கு போயிடுவோம். இப்போ அக்செப்ட் பண்றோம், அலாட் பண்ணதை நம்ம அக்செப்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. எனக்கு கிடைச்ச காலேஜ்லயே நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், வேற எந்த காலேஜுக்கு நான் மூவ் பண்ண போறது இல்லை. அதுக்கு பேர் என்னது, அது கன்ஃபார்ம். ஸோ அக்செப்ட் பண்றோம் அப்படின்னா ஒன்னு கன்ஃபார்ம். அப்போ கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், எந்த காலேஜ்ல நமக்கு கிடைச்சிருக்குதோ அந்த காலேஜ்ல போய் நம்மளோட சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்துட்டு ஃபீஸை பே பண்ணிட்டு நம்ம அதோட நம்மளோட கவுன்சிலிங்கை முடிச்சுப்போம். அப்படி இல்லை அப்படின்னா அப்கிரேட். இந்த கன்ஃபார்ம் தான் என்னன்னு சொல்றாங்க, ஃப்ரீஸ்ன்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து என்னது, அப்கிரேட். இந்த அப்கிரேட் என்னன்னு சொல்றாங்க, ஃப்ளோட்னு சொல்றாங்க. ஓகே, இந்த அப்கிரேடுக்கு ஆல் இந்தியா கோட்டால நம்ம என்ன பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நேர்ல அந்த அகாடமிக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. நம்மளோட சர்டிபிகேட்டை மட்டும் என்ன பண்ணா போதும், அந்த இன்ஸ்டியூட்டுக்கு நாம அனுப்புனா போதும். அந்தந்த எந்த காலேஜ் நமக்கு அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ்ல நம்மளோட சர்டிபிகேட் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. ஏதாவது கொரி இருந்ததுன்னா கேட்பாங்க, அதுக்கு நம்ம எல்லாமே ஆன்லைன்லயே இமெயிலேயே நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். ஸோ பிசிக்கலா போக வேண்டிய அவசியம் கிடையாது எப்போ ஆல் இந்தியா கோட்டால. இது எதுக்கு அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருத்தன் பஞ்சாப்ல உள்ள ஒரு காலேஜை செலக்ட் பண்ணியிருக்கிறான் அப்படின்னா ஓகே, அது என்னது அப்கிரேட் தான் கொடுக்குறான் அப்படின்னா அப்போ வேற காலேஜ் கிடைச்சா வேற காலேஜுக்கு போயிடுவான். அப்போ சர்டிபிகேட்டை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு நேரம் போய் அலையணும், அப்புறம் வேற காலேஜ் கிடைஞ்சது அப்படின்னா போய் வாங்குறதுக்கு ஒரு நேரம் போய் அலைய வேண்டியிருக்கும். ஸோ அதனால அது தேவையில்லை, நீங்க ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. இது எங்க, ஆல் இந்தியா கோட்டா. அதே இது தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படின்னா நமக்கு சீட் அலாட் ஆயிருச்சு,
அலாட் ஆயிருச்சு அப்படின்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்னு அக்செப்ட் பண்ணலாம் அல்லது அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம். அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ஆட்டோமேட்டிக்கா ஃப்ரீ எக்ஸிட் ஆயிரும். அக்செப்ட் பண்றோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு என்னது, அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்றது அல்லது அப்கிரேட் கொடுக்கறது. நீங்க காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணாலும் சரி அப்கிரேட் பண்ணாலும் சரி நாம கண்டிப்பா அந்த காலேஜுக்கு போயே ஆகணும். ஓகே, சோ நான் அந்த காலேஜ்ல தான் படிக்க போறேன்னு டிசைட் பண்ணாலும் சரி, நான் இப்போதைக்கு ஓகே வேற காலேஜ் கிடைச்சா நான் போறேன்னு நீங்க டிசைட் பண்ணாலும் சரி, என்ன பண்ணணும், கண்டிப்பா நீங்க அந்த காலேஜுக்கு போய் உங்களோட சர்டிபிகேட் எல்லாம் அங்க ப்ரொடியூஸ் பண்ணி உங்களோட ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி முடிச்சாதான் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரும். ஓகே, சோ இதுதான். அப்ப இங்கேயும் ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு, இங்கேயும் ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு. ஒன்லி டிஃபரெண்ட் என்ன, நீங்க அப்கிரேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டால நேர்ல போக வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க நீங்க கன்ஃபார்ம் பண்ணாலும் சரி அப்கிரேட் பண்ணாலும் சரி கண்டிப்பா அந்த காலேஜுக்கு போய் தான் ஆகணும். ஏன்னா இந்த காலேஜ் எல்லாம் எங்க இருக்குது, தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்குது. அதனால ஈஸியா போயிட்டு வந்துடலாம், நீங்க நேரடியா போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃபைன். இப்போ இதுல நீங்க கன்ஃபார்ம் பண்ணி இது பண்ணாலும் சரி அப்கிரேட் பண்ணாலும் சரி ஆர் ரிசைன் பண்ணாலும் சரி ஃப்ரீ எக்ஸிட் தான். ஸோ நீங்க இங்க என்ன பண்ணிக்கலாம், ரிசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க என்ன பண்ணிக்கலாம், ரிசைன் பண்ணிக்கலாம். ஸோ ரிசைன் பண்றத சரண்டர்னு சொல்லுவாங்க. ஓகே புரிஞ்சதா? ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உள்ள டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா, அப்கிரேட் கொடுத்தோம்னா ஆல் இந்தியா கோட்டாக்கு நேர்ல போக வேண்டிய அவசியம் கிடையாது, இங்க நீங்க நேர்ல போய் ஆகணும். இதுதான் ஒன்லி டிஃபரன்ஸ் பிட்வீன் ரவுண்ட் 1 அண்ட் ரவுண்ட் 2. ரெண்டுலயுமே ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு, ரெண்டுலயுமே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரிசைக்னேஷன் இருக்கு, சரண்டர் இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ இன்னொரு டவுட் வரும், என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதுல ஃபர்ஸ்ட் என்ன நடக்கும், ஆல் இந்தியா கோட்டாக்கான கவுன்சிலிங் நடக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான கவுன்சிலிங் நடக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டால ஒரு சீட்டு கிடைச்சிருச்சு, அதை நீங்க அக்செப்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இப்ப செகண்டா ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் சீட்டு கிடைக்குது. அப்போ உங்களுக்கு ரெண்டுலயுமே கிடைச்சிருக்குது, ஆல் இந்தியா கோட்டாலையும் கிடைச்சிருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் கிடைச்சிருக்குது, அதையும் நீங்க கன்ஃபார்ம் பண்ண போறீங்க. ஓகே, அப்ப என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்னதான் நீங்க செலக்ட் பண்ண முடியும், ரெண்டுமே பண்ண முடியாது. இப்போ ஆல் இந்தியா கோட்டா ஏற்கனவே முடிஞ்சிருக்கு. ஓகே, அப்புறம் தான் இது ஆரம்பிக்கிறது, இது செகண்டா வரும். நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ல கிடைச்ச காலேஜ் தான் கன்ஃபார்ம் பண்ண போறீங்கன்னா அப்ப என்ன பண்ணணும், ஆல் இந்தியால நமக்கு கிடைச்ச காலேஜ நாம வேண்டான்னு சொல்லணும். அப்போ ஏற்கனவே நீங்க நேர்ல போய் பிசிக்கலா போய் சர்டிபிகேட்டை கொடுத்தீங்கன்னா நீங்க நேர்ல போய் அந்த காலேஜ்ல உங்களோட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்து ஆல் இந்தியா கோட்டாவை சரண்டர் பண்ணி அந்த சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வந்து இங்க கொண்டு வந்து சேரணும். இப்போ இந்த காலேஜ்ல தான் ஜாயின் பண்ண போறோம், ஆனா ஆல் இந்தியா கோட்டால நான் என்ன தான் கொடுத்தேன், அப்கிரேட் தான் கொடுத்தேன். அப்ப என்ன பண்ணிருக்க மாட்டோம், நம்ம சர்டிபிகேட்டை நேர்ல கொண்டு போய் அங்க கொடுத்துருக்க மாட்டோம். அப்ப என்ன பண்ணணும், ஆன்லைன்லயே நாம அந்த ரெசிக்னேஷன் லெட்டரை கொடுத்தா போதும், மெயில் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட ஆல் இந்தியா கோட்டா கேன்சல் ஆகி இது கன்ஃபார்ம் ஆயிரும். ஓகேவா? சப்போஸ் எனக்கு ஆல் இந்தியா கோட்டாலையும் கிடைச்சிருக்குது ஸ்டேட் கவர்மெண்ட்லயும் கிடைச்சிருக்குது, எனக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல கிடைச்ச காலேஜ் வேணாம், ஆல் இந்தியா கோட்டால கிடைச்ச காலேஜே போதும், இப்போ நான் என்ன பண்ணணும், ஒண்ணுமே பண்ண வேணாம். நம்ம இதுல எதுவுமே பண்ணலன்னு நாட் அக்செப்டிங், அப்போ ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆயிரும், ஃப்ரீ எக்ஸிட் ஆயிரும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்ல கிடைச்ச காலேஜ் வேணும்னா தான் ஆல் இந்தியா கோட்டால நம்ம பண்ணதை போய் கேன்சல் பண்ணணும். எனக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்ல கிடைச்ச காலேஜ் வேண்டாம் அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா ஆல் இந்தியா கோட்டா தான் இருக்கும். ஏன்னா எதுவுமே பண்ணலன்னா ஃப்ரீ எக்ஸிட். ஓகேவா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட். சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம என்ன பண்ணலாம், ரிசைன் பண்ணலாம். ஈவன் ஆஃப்டர் ஜாயினிங் திஸ் காலேஜ் நான் ஆல் இந்தியா கோட்டா வேணாம்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் காலேஜ்ல கன்ஃபார்ம் பண்ணி ஜாயின் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிக்கலாம், யூ கேன் ரிசைன், யூ கேன் சரண்டர். ஓகே, சோ அது ஃப்ரீ எக்ஸிட் தான், எந்த ஒரு ஃபைனும் கிடையாது. நம்ம கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் எல்லாமே நமக்கு ரிட்டர்ன் ஆயிரும். சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன், ஐ ஹோப் இட் இஸ் வெரி கிளியர். ஓகே ஃபைன். சோ இப்போ நாம ரவுண்ட் 2க்கு போகலாம். இப்ப பாருங்க, ரவுண்ட் 2ல என்ன டிஃபரண்ட், ரவுண்ட் 1 மாதிரி தான் ரவுண்ட் 2வும். என்ன டிஃபரண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரவுண்ட் 2ல ஆல் இந்தியா கோட்டால ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. பட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல செகண்ட் ரவுண்ட்ல என்ன இருக்கு, ஃப்ரீ எக்ஸிட் இருக்குது. பட் அதுல கண்டிஷன் என்னது, வித்தின் டைம் லைன், வித்தின் டைம். கவர்மெண்ட் சொல்ற டைம்க்குள்ள நாம ரிசைன் பண்ணணும், அப்படி இல்லைன்னா செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். ஓகே ஃபைன், இதுதான் ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட், மற்றதெல்லாம் சேம் தான். பாருங்க, ரவுண்ட் 2ல இருக்கிறீங்க, உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருச்சு. அலாட் ஆயிருச்சுன்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஆல் இந்தியா கோட்டால. ஒன்னு என்னது, அக்செப்ட் பண்ணாம இருக்கிறது. அப்ப நீங்க அக்செப்ட் பண்ணனால இங்க என்னது கிடையாது, ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது. அப்ப ஃப்ரீ எக்ஸிட் கிடையாதுன்னா என்ன, நாம கட்டின செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். சோ நோ ஃப்ரீ எக்ஸிட்.
பட் ரவுண்ட் 3க்கு நான் எலிஜிபிளா? ரவுண்ட் 3க்கு எலிஜிபிள். அப்போ ரவுண்ட் 2ல சீட் கிடைச்சி நான் அக்செப்ட் பண்ணல, அப்ப என்னோட செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். இப்போ நான் ரவுண்ட் 3க்கு வரணும்னா என்ன பண்ணணும்? அகைன் நீங்க செக்யூரிட்டி டெபாசிட்டை பே பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ப்ரீ எக்ஸிட் கிடையாது, பட் எலிஜிபிள் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட். ஸோ அதேதான் இங்க என்ன இருக்குது? நாட் அக்செப்டிங். அக்செப்ட் பண்ணோம்னா நமக்கு ரெண்டு இருக்குது. கன்ஃபார்ம் பண்ணோம்னா நேரடியாக அந்த காலேஜில் போய் சர்டிபிகேட்டை கொடுத்து ஃபீஸ் பே பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். அப்கிரேட் கொடுத்தோம் அப்படின்னா ஆன்லைன்ல டாக்குமெண்ட்டை ஷேர் பண்ணா போதும், வேற எதுவுமே பண்ண வேண்டாம். அப்படியே நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்தோம்னா என்ன இருக்கு? செகண்ட் ரவுண்ட்ல ஃப்ரீ எக்ஸிட் இருக்கு வித்தின் டைம் லிமிட். அவங்க சொல்ற டைமுக்குள்ள நம்ம ரிசைன் பண்ணோம்னா ஃப்ரீ எக்ஸிட். அந்த டைமை தாண்டி ரிசைன் பண்ணா என்னது? செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். பட் இங்கேயும் நாம செக்யூரிட்டி அந்த அவங்க கொடுத்த டைமை தாண்டி நாம ரிசைன் பண்ணோம் அப்படின்னா செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். அடுத்த ரவுண்ட் 3க்கு எலிஜிபிள் ஆனா எலிஜிபிள் தான். ஓகே, அப்போ ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா அகைன் நீங்க செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஓகே, சோ மற்றதெல்லாம் சேம் தான். சோ உங்களுக்கு இங்க என்ன இருக்கு? அலாட் ஆனாலே நீங்க அக்செப்ட் பண்ணணும். பண்ணலன்னா என்ன ஆயிரும்? உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். ஆனா ஸ்டேட் கவர்மெண்ட்ல அப்படி கிடையாது. எனக்கு செகண்ட் ரவுண்ட்ல அலாட் ஆயிருக்குது, ஆனா நான் அதை என்ன பண்ணல? அக்செப்ட் பண்ணல. அப்ப என்ன மீனிங்? ஃப்ரீ எக்ஸிட். ஓகே, சோ அக்செப்ட் பண்ணல அப்படின்னா அது ஃப்ரீ எக்ஸிட். ஆனா இங்க அப்படி கிடையாது. அலாட் ஆனாலே நீங்க அக்செப்ட் பண்ணணும், பண்ணலன்னா செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். இங்க செகண்ட் ரவுண்ட்ல அக்செப்ட் பண்ணலாம், பண்ணாம இருக்கலாம். அக்செப்ட் பண்ணலன்னா ஃப்ரீ எக்ஸிட். we are eligible for round 3. அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்னு என்னது? அந்த காலேஜை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த காலேஜ்ல போய் ஜாயின் பண்றது, அல்லது அப்கிரேட் கொடுக்கிறது. கன்ஃபார்ம் பண்றத டெக்னிக்கல் என்னன்னு சொல்றாங்க? ஃப்ரீஸ் பண்றது. அப்கிரேட் பண்றத என்னன்னு சொல்றாங்க? ஃப்ளோட்னு சொல்றாங்க. சோ அதான், வேற எதுவும் டிஃபரெண்ட் கிடையாது. அப்போ கன்ஃபார்ம் பண்ணாலும் சரி, அப்கிரேட் பண்ணாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட் கவுன்சிலிங் என்ன பண்ணணும்? நீங்க அந்த காலேஜுக்கு போய் தான் சர்டிபிகேட் கொடுத்து எல்லாமே பண்ணணும். ஆன்லைன்ல எதுவுமே பண்ண முடியாது, இங்க போய் ஆகணும். இப்போ நீங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அல்லது அப்கிரேட் கொடுத்துட்டீங்க, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேண்டாம்னு சொல்லி ரிசைன் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் சொல்ற அந்த டைம் லைனுக்குள்ள நீங்க ரிசைன் பண்ணீங்கன்னா அது ஃப்ரீ எக்ஸிட். டைம் லைனை தாண்டி நீங்க ரிசைன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது? பெனால்டி. அப்போ உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். பட் நீங்க என்ன பண்ணலாம்? அடுத்த ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சோ இதுதான் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் ரவுண்ட் 2ல உள்ள டிஃபரன்ஸ். சோ ரவுண்ட் 2ல இங்க ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது, இங்க ஃப்ரீ எக்ஸிட் உண்டு. அது மட்டும் தான் டிஃபரன்ஸ். சோ இங்க அலர்ட் ஆனாலே நம்ம ஜாயின் பண்ணணும் அல்லது செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். இங்க அலர்ட் ஆனா நான் ஜாயின் பண்ணாம இருந்தாலும், அக்செப்ட் பண்ணாம இருந்தாலும் எனக்கு என்ன ஆகாது? செக்யூரிட்டி டெபாசிட் போகாது. அக்செப்ட் பண்ணலனால அது என்னது? ஃப்ரீ எக்ஸிட் தான். போய் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரிசைன் பண்ணணும்னா அந்த டைம் லைனுக்குள்ள பண்ணணும். அந்த டைம் லைனை தாண்டி பண்ணோம்னா எனக்கு என்ன ஆகும்? செக்யூரிட்டி டெபாசிட் போகும். பட் ஐ எம் எலிஜிபிள் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட், தட் இஸ் தேர்ட் ரவுண்ட். ஓகே, so this is the difference between round 2 in all India quota and state government counseling. Round 3 is very very important. So round 3 பாருங்க, அதே மாதிரி தான் இங்க நம்ம முன்னாடி பார்த்ததான். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா செகண்ட் ரவுண்ட்ல ஆல் இந்தியா கோட்டாலையும் காலேஜ் கிடைச்சிருக்குது, ஸ்டேட் கவர்மெண்ட் கவுன்சிலிங்லயும் காலேஜ் கிடைச்சிருக்குது. இப்போ நான் ஆல் இந்தியா கோட்டா காலேஜ் தான் சூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ல கிடைச்ச காலேஜ் எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க எதுவும் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? நாட் அக்செப்டிங். அப்போ ஃப்ரீ எக்ஸிட் ஆயிரும். இப்போ மாத்தி ஆல் இந்தியா கோட்டால கிடைச்ச காலேஜ் வேண்டாம், ஸ்டேட் கவர்மெண்ட் கவுன்சிலிங்ல கிடைச்ச காலேஜ் தான் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஏற்கனவே இதுதான் ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருக்கும். அப்போ இந்த காலேஜ்ல நீங்க பிசிக்கலா போய் சர்டிபிகேட் கொடுத்தீங்கன்னா அங்க போய் இந்த சீட் வேணாம்னு சொல்லி எழுதி கொடுத்து ரிசைன் பண்ணிட்டு வரணும். அப்கிரேட் கொடுத்தீங்கன்னா ஆன்லைன்லயே நீங்க ரிசைக்னேஷன் கொடுத்துடலாம். ஓகே, சோ இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட். செகண்ட் வேண்டாம் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, ஃப்ரீ எக்ஸிட். ஃபர்ஸ்ட் வேண்டாம்னு சொல்றது என்ன பண்ணணும்? நேர்ல போக வேண்டியிருக்கும் அல்லது ஆன்லைன்லயே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைன். தேர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ரவுண்ட்ல whether it is all India quota or state government counseling, எந்த கவுன்சிலிங்கா இருந்தாலும் உங்களுக்கு சீட் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நீங்க போய் ஜாயின் பண்ணணும். ஓகே, சோ அப்ப பாருங்க, ரவுண்ட் 3ல உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க அக்செப்ட் பண்ணியே ஆகணும். அக்செப்ட் பண்ணலன்னா என்ன ஆகும்? நோ ஃப்ரீ எக்ஸிட். உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். அதுக்கப்புறம் யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட். இதுக்கப்புறம் ஏதாவது ரவுண்ட் இருந்ததுன்னா அதுக்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது. ஸோ அதனால ரவுண்ட் 3ல ஆல் இந்தியா கோட்டால சீட் கிடைச்சா என்ன பண்ணணும்? அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், அல்லது செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். அதை தாண்டி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு we are not eligible. இது எங்க? ஆல் இந்தியா கோட்டால. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் வரும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அலாட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், பிசிக்கலா போய் தான் ஆகணும். இங்கேயா தான். ஸோ ரவுண்ட் 3ல காலேஜ் கிடைச்சிருக்கு, நான் அப்கிரேடுக்கு போகலாமா? வாய்ப்பே கிடையாது. உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் காலேஜில் போய் ஜாயின் பண்றது தான்.
ஸோ சீட் கிடைச்சாலே பிசிக்கலா போய் ஜாயின் பண்ணணும், அப்கிரேட் ஆப்ஷனே கிடையாது. ஓகே, அண்ட் தென் இங்கேயும் அதே தான், அலர்ட் ஆயிடுச்சுன்னா அக்செப்ட் பண்ணி நேரடியாக போய் காலேஜில் ஜாயின் பண்ணிடணும். இப்போ இதுல எனக்கு சீட் கிடைக்கலன்னா என்ன ஆகும்? ஃப்ரீ எக்ஸிட், நம்ம ரவுண்ட் 4க்கு போயிடுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் சீட் கிடைக்கலன்னா அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவோம். ஸோ எந்த ரவுண்டா இருந்தாலும் உங்களுக்கு சீட் கிடைக்கலன்னா நோ இஷ்யூ, யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் நெக்ஸ்ட் ரவுண்ட். ஓகே, இப்போ இங்க சீட் கிடைச்சி நீங்க போகலன்னா என்ன ஆகும்? உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும், நோ ஃப்ரீ எக்ஸிட். அதே மாதிரி நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு யூ ஆர் நாட் எலிஜிபிள். அண்ட் தென் அனதர் இம்பார்ட்டன்ட் திங், 10 lakh டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸும் இருக்குது. நீங்க ரவுண்ட் 3ல காலேஜ் கிடைச்சி ஒரு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஜாயின் பண்ணி அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கும்? ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா எல்லா ஃபீஸுமே நீங்க கட்டியிருப்பீங்க, ஆமாவா இல்லையா? அதுக்கப்புறம் நீங்க ரிசைன் பண்றீங்க அப்படின்னா உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். நீங்க காலேஜில் என்னென்ன ஃபீஸ்லாம் கட்டினீங்களோ எந்த ஃபீஸுமே உங்களுக்கு வராது. அண்ட் அடுத்த ரவுண்டுக்கு நீங்க எலிஜிபிள் கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி 10 lakh டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் இருக்குது. இந்த 10 lakh பே பண்ணாதான் உங்களோட சர்டிபிகேட்டை திரும்ப கொடுப்பாங்க. இது எங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்ல தான் இந்த ரூல் இருக்குது. டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் ஆல் இந்தியா கோட்டால இந்த ரூல் இல்லை. ஸோ அதனால ரவுண்ட் 3 வரும்போது எஸ்பெஷலி வென் யூ ஆர் கோயிங் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ஏன்னா டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் இருக்குது. ஓகே ஃபைன். இப்போ இது ரவுண்ட் 3. இந்த ரவுண்ட் 3 முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? ரவுண்ட் 4 ஸ்டார்ட் ஆகும். ரவுண்ட் 4 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆல் இந்தியா கோட்டாவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்களோட டேட்டாவை ஷேர் பண்ணுவாங்க. யார் யாரெல்லாம் ரவுண்ட் 1, 2, 3ல சீட் அலாட் ஆயிருக்குது, எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அலாட் ஆயிருக்குன்னு சொல்லி அந்த டேட்டாவை எல்லாம் ஷேர் பண்ணிடுவாங்க. இப்ப ரவுண்ட் 4க்கு வரணும் அப்படின்னா யார் யாரெல்லாம் ரவுண்ட் 1, 2, 3ல அவங்களுக்கு சீட் கிடைச்சதோ அவங்க ரவுண்ட் 4க்கு வர முடியாது. ரவுண்ட் 1, 2, 3ல சீட் கிடைக்காதவங்க தான் என்ன பண்ண முடியும்? ரவுண்ட் 4க்கு வர முடியும். ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 2க்கு அப்கிரேட் கொடுக்கலாம், ரவுண்ட் 2ல இருந்து ரவுண்ட் 3க்கு அப்கிரேட் கொடுக்கலாம். பட் ரவுண்ட் 3ல அந்த அப்கிரேடேஷன் ஆப்ஷனே கிடையாது, கண்டிப்பா போய் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். அதே தான் ஸ்டேட் கவர்மெண்டோட கவுன்சிலிங்கும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் என்னது? ஃபைனல் ரவுண்ட். இதுக்கப்புறம் ரேரா தான் அடுத்த ரவுண்டுக்கு போகும். இதே ரேரா தான் வரும். ஸோ இதுக்கப்புறமும் ரவுண்ட் ரேரா தான் ஸ்டார்ட் ஆகும். இப்போ பாருங்க இங்க என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரவுண்ட் 3க்குள்ள அதே நார்ம்ஸ் தான் ஃபார் ஆல் இந்தியா கோட்டா. அலாட் ஆயிடுச்சு, ரவுண்ட் 4ல உங்களுக்கு சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? கண்டிப்பா நீங்க அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். அப்கிரேட் கொடுக்கறதுக்குலாம் இங்க பெர்மிஷன் கிடையாது. இங்க ரவுண்ட் 4ல சீட் அலாட் ஆயிடுச்சு, ஆனா நீங்க என்ன பண்ணல? காலேஜில் போய் ஜாயின் பண்ணல. அப்ப என்ன ஆகும்? உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். இதுக்கப்புறம் ஏதாவது ரவுண்ட் இருந்தா அதுக்கு நீங்க நாட் எலிஜிபிள். இது எங்க? ஆல் இந்தியா கோட்டாக்கு. பட் ஸ்டேட் கவர்மெண்ட் வரும்போது ஸ்டேட் கவர்மெண்டோட ரவுண்ட் 3க்கு என்னன்னு சொல்லியிருக்கிறேன்? கவனமா இருக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். ரவுண்ட் 4க்கு ரொம்ப கவனமா இருக்கணும். என்ன ரீசன்? இந்த ரவுண்ட் 4 ஸ்டேட் கவர்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னாலே நீங்க என்ன பண்ணணும்? 5 lakh எக்ஸ்ட்ரா டெபாசிட் பண்ணாதான் ரவுண்ட் 4க்கு வர முடியும். ஏற்கனவே பண்ண டெபாசிட் எல்லாம் தாண்டி என்னது 5 lakh டெபாசிட் பண்ணாதான் இங்க வர முடியும், எக்ஸ்ட்ரா டெபாசிட். அண்ட் தென் இங்க சீட் அலாட் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். இங்க சீட் அலாட் ஆயிருச்சு ஆனா காலேஜில் போய் ஜாயின் பண்ணல, என்ன ஆகும்? செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். இந்த 5 lakh எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி டெபாசிட்டும் போயிடும். டிஸ்கண்டினியூஷன் ஃபீஸ் 10 lakh நீங்க பே பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஏதாவது ரவுண்ட் இருந்ததுன்னா அதுக்கும் நீங்க எலிஜிபிள் கிடையாது. அனதர் இம்பார்ட்டன்ட் திங், நெக்ஸ்ட் இயருக்கும் நீங்க எலிஜிபிள் கிடையாது. ஸோ 2027 2027ல நடக்கிற கவுன்சிலிங்கும் யூ ஆர் நாட் எலிஜிபிள், உங்களை டிஃபார் பண்ணிடுவாங்க. எப்போ? ரவுண்ட் 4ல கிடைச்சி நீங்க போய் ஜாயின் பண்ணலன்னா. இது எங்க இருக்கு? ஸ்டேட் கவர்மெண்ட்ல தான் இருக்கு. அங்க இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதனால ஸ்டேட் கவர்மெண்டோட ரவுண்ட் 4க்கு போறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா பார்த்து நீங்க போகணும். ஏன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்காங்க, ரொம்ப கடுமையானது. எதுக்கு அப்படின்னா யாரு சீரியஸான கேண்டிடேட் அவங்க மட்டும் வாங்க. எம்பிபிஎஸ்க்கு பயங்கரமான காம்படிஷன் இருக்கு, சீட்டை வேஸ்ட் ஆக்க கூடாது. ஸோ இந்த மாதிரி கடுமையான ஒரு ரூல்ஸ் போட்டோம் அப்படின்னா யாரு சீரியஸான ஸ்டூடெண்டோ அவங்க மட்டும்தான் வருவாங்க. அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க இந்த ரூல்ஸை வச்சிருக்கிறாங்க. So this is all about the comparison of rules of All India Quota and State Government Counseling. I hope this video is more useful to you. So இதுல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க, நான் அதுக்கு ஆன்சர் பண்றேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.